Hi friends, welcome to SRK Home. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பைனாப்பிள் கேசரி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 3 கப் ரவை எடுத்துர்க்கேன். இந்த மெஷர்மென்ட் கப்ல 3 கப் எடுத்துர்க்கேன். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்திக்கணும். 3 கப்புக்கு 6 கப் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். அடுத்து சர்க்கரை. சுகர் வந்து உங்க இனிப்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு சேர்த்திக்கங்க. 1 கப்புக்கு 1 கப்புங்கிறது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாக்க கொஞ்சம் அதிகமா சேர்த்திக்கங்க. கம்மியா இனிப்பு வேணும்னா அதை விட கொஞ்சம் கம்மியா சேர்த்திக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு பைனாப்பிளை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு முந்திரி, திராட்சை, அப்புறம் ஒரு 4-5 ஏலக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபுட் கலரை கொஞ்சம் சூடான பால் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு குங்குமப்பூ வேணாலும் குங்குமப்பூவையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நெய்யும் ஆயிலும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய்யும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெய்யும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது கல்யாண வீட்டில் இருக்கிற மாதிரி கேசரி நல்லா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தவா ஒன்று வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற நெய் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானணும். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த திராட்சையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்து அந்த மீதி இருக்கிற நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவை அதை ஆட் பண்ணிட்டு ரவை நல்லா ஸ்மெல் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேசரி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம அளந்து வச்சுக்கிற தண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள் இதையும் சேர்த்திட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வேகிறதுக்கு விட்டுருங்க. இந்த பைனாப்பிள் நல்லா வெந்துச்சுன்னா தான் நம்ம கேசரி சாப்பிடும்போது பைனாப்பிள் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த தண்ணி இந்த அளவு கொஞ்சம் கொதிக்கக்குள்ளார அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய், ஃபுட் கலரு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கக்குள்ளார இது கூட ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவையை போட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற சுகரு இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சுகர் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணக்குள்ளார கொஞ்சம் இலகி வர மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டும் போது இந்த மாதிரி இலகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரவை போட்டு கிண்டுறதுலேருந்து சர்க்கரை போட்டு கிண்டுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம சிம்மில் தான் வச்சு பண்ணணும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரி திராட்சை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இந்த நெய் அதுவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் வந்து சிம்மிலேயே இருக்கட்டும். இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, தம்முக்கு வைக்கிற மாதிரி. இப்போ நம்மளோட சுவையான சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் கேசரி செஞ்சீங்கன்னா அது ட்ரை ஆகாமல் கல்யாண வீட்டிலலாம் இருக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.